செய்திக்கு நேராகவே போயிடலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். நான் வாசிக்க சொன்னது உங்களை மட்டும் இல்லை, நானும் கூட சேர்ந்துக்கிறதுக்காக தான். இப்போ படிங்க. சகோதரரே, இருங்க சகோதரரே, சகோதரிகளே, உங்களுக்கு அப்போ மேடையில் ஏதி ஒருத்தர் பேசுறாரு, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இதை எழுதுறது, இது சொல்றது போல இந்த வார்த்தையை பாருங்க. எழுதும்போது சகோதரரே அப்படின்னா சகோதரர் மட்டும் கிடையாது, சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாம் இதுக்குள்ள அடக்கம். சொல்றாரு பாருங்க, சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக, ஆமேன் ஆமேன் ஆமேன், நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். யாருக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம்? உங்களுக்காக. நீங்க யாருக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறீங்க? உங்களுக்காக. எதற்கு இருக்கிறவங்களுக்காக, மற்றவங்களுக்காக. நம்ம இப்போ ஒருத்தரை பார்த்து, என்னை பார்த்து சோத்திரையா அப்படின்றீங்க. என்னத்துக்கு சொன்னீங்க? இப்போ அதுதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை சோத்தரிக்கிறேன். உங்களுக்காக நான் தேவனை, உங்களை பார்க்க செய்த தேவனுக்கு சோத்திரம். நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது விஷ் பண்றோம்ல, சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர், சோத்திரம் ஐயா, சோத்திரம் அம்மா அப்படின்னு சொல்றோமே, அது எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களை பார்க்க செய்ததுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். அல்லேலூயா. சில பேர் கொஞ்சம் விவரமா போய் கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்வாங்க. டேய், நீ சோத்திரம்னு சொன்னாவே அது கர்த்தருக்கு மட்டும்தான்டா சொந்தம், வேற எவனுக்கும் சேராது. நிறைய பேர் இதுல வேற ஐத்தமா சொல்ல, கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு. சோத்திரம்னு சொன்னாவே அது என் ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது அதான் சொல்றாரு பாருங்க, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை சோத்தரிக்கிறோம். ஏன்? உங்களை இந்த நாளில் காண செய்ததுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ நீங்க ஒரு சோத்திரம் பண்றீங்க, இந்த நாளில் எங்களை காண செய்ததுக்கு நீங்க கர்த்தருக்கு சோத்திரம் பண்றீங்க. இதுதான் நம்ம பண்ற ஸ்தோத்திரங்கள். நம்ம அவங்களுக்கு ஏன் நம்ம சோத்திரம் பண்ணோம்? ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுனுக்கிற. அவங்களுக்கு பண்ணல, அவங்கள பார்த்ததுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் பண்ற. நிறைய பேர் அவங்களுக்கு ஏன் நான் சோத்திரம் பண்ணோம்? அவங்களுக்கு கிடையாது. சோத்திரம் எப்பவுமே கர்த்தருக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு சொந்தம் கிடையாது. மனுஷனை பார்த்தா வணக்கம் தான், சோத்திரம் கர்த்தருக்கு மட்டும்தான். இப்போ ஒருத்தர் மனுஷனை பார்த்தா குட் மார்னிங் தான் சொல்லுவோம், வணக்கம் சிஸ்டர், வணக்கம் பிரதர் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் சோத்திரம் யாரு சொல்லுவாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க தான். உன்னை பார்த்ததுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி சோத்திரம் பண்ணுவாங்க. சரி, அது முடிச்சிச்சா? அதுக்கப்புறம் பாருங்க, கடனாளியாய் இருக்கிறோம் அப்படி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறபடியினாலும், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறதாமே. ஆரம்பத்தில் வரும்போது இருந்ததை விட விசுவாசம் இப்போ பெருகி இருக்க வேண்டும், பெருகி இருக்க வேண்டும். ஆனால் இருக்கா அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம் இப்போ, ஆரம்பத்தில் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் போன உடனே ஜெபமே மறந்துடும். உடம்பு சரியில்லை, தலைவலி, டாக்டராண்ட போகணும், இது அதுக்கு அவராண்ட பார்க்கணும், அது இவராண்ட பார்க்கணும். அவர் போய் எங்களால் முடியாதுன்னு சொன்ன பிறகு அப்புறம் தான் ஆண்டவரை பார்க்கணும். ஆனால் ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் ஆண்டவராண்ட போன, நீ இப்போ எல்லாத்துக்கும் டாக்டராண்ட போற. முதல்ல ஆண்டவர், அந்த அவர் டாக்டர் தீர்க்க முடியாதுங்க. அவர் வலியை குறைக்கிறதுக்கான மருந்து தான் கொடுக்க முடியும். சுகமாக்குற அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பக்தர் சொல்றாரு, பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அவர் தழும்புகளினால் சுகமாகிறோம். அவர் தழும்புகள் தான் உன்னை சுகமாக்கும், அவர் காயம் தான் உன்னை குணமாக்கும்.
அவர் காயப்பட்டதுனால தான் நான் சுகமா இருக்கிறோம். அதை விட்டுட்டு நம்மளை போல ஒரு டாக்டர், நம்மளை போல ஒரு மனுஷன் அவர் படிச்சுட்டார். அவருக்கு என்ன படித்தார்? இந்த மருந்துக்கு இந்த வலிக்கு இந்த மாத்திரை போடணும், இந்த வலிக்கு இந்த மாத்திரை போடணும், இதுக்கு இது பண்ணணும்னு படிச்சுட்டாரு. உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், என்னம்மா அப்படின்றாரு. ஒரே வலி டாக்டர், எங்கே முட்டியில். அப்புறம் தெரியும் வலிக்கு ஒரு மாத்திரை, வலி மாத்திரை எடுத்து கொடுப்பாரு. அதுவும் கூட இது ஆகாதபடி, என்னது அது ரியாக்ஷன் எதுவும் என்ன சொல்லுவாங்க, சைடு எஃபெக்ட் வராதபடிக்கு ஒரு சில மாத்திரை, இந்த ரெண்டாக்ஸு இல்லை ஜிண்டாக்கு அப்படி எதனா ஒரு சில மாத்திரையை கூட கொடுத்து போடுவார். அந்த டாக்டர் நல்லா கவனிச்சார். 2 மாத்திரை, வலி மாத்திரை ஒன்று கொடுத்தாரு, அது சைடு எஃபெக்ட் வராத இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாரு. போட்டோம், பட்டுன்னு சிங்கிடுச்சு. அடுத்தது வரும். ஆனால் இயேசு சுகம் கொடுத்தா திரும்ப வரவே வராது. அல்லேலூயா. இதுதான் டாக்டருக்கும் ஆண்டவருக்கும் உள்ளவர். ஆண்டவர் இந்த இருக்கிற எல்லா டாக்டரை விட பெரிய டாக்டர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இப்போ வசனம் சொல்லுது பாருங்களேன், உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகும்படி விசுவாசம் உங்களுக்கு அதிகமாக பெருகணும். இருக்கிறத விட இப்போ நம்ம இடத்துல என்ன வேணும், என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு கை நல்லா பெருகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என் கை, ஒரு கை வலது கை ரொம்ப பெருகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கால் மட்டும் பெருகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆனால் விசுவாசம் பெருகுனா பிரச்சனை இல்லை, அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, நாம் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்குள்ள பெருக வேண்டிய காரியங்கள் என்னென்ன, நமக்குள்ள என்னென்ன பெருகணும், எதெல்லாம் பெருகணும், எப்படி பெருகணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்படுறது, உங்கள் விசுவாசம் பெருகுகிறபடியினால். உங்களுக்கு இப்போ என்ன பெருகி இருக்கு? விசுவாசம் எவ்வளோ பெருகி இருக்கு அப்படின்னா, ஆரம்பத்தில் சில பேர், சில ஒரு 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசியாக இருக்கிறவங்க சில பேர் ஆரம்பத்தில் பக்தியாக இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் அப்படி ஃபயராக இருப்பாங்க. கொஞ்ச நாள் போன உடனே சர்ச்சுக்கு போகிறதே போகணும், என்னம்மா சர்ச்சுக்கு போகலையா, போகணும் 2 வாட்டி சொல்லுவாங்க. அதை போகணுன்றத 2 வாட்டி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? போக எனக்கு விருப்பம் இல்லை, என்ன பண்ணுறது, தலைவிதி போய் ஆகணுமேனு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நிறுத்துங்க, அந்த விசுவாசம் உனக்கு குறைஞ்சதுனால தான் ஆசீர்வாதம் குறைஞ்சது, நன்மைகள் குறைஞ்சது, எல்லாமே குறைஞ்சது. அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் உனக்குள்ள பெருக வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, நான் உன்னை பார்த்ததனால் உன்னை சோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் பெருகி இருக்கிறபடியினால். அப்போ எது பெருகணும்? இன்னைக்கு நம்ம எது பார்க்க போறோம்? எது நம்முடைய வாழ்க்கையில எனக்குள்ள பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன நமக்கு பெருக? அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன். அப்போ விசுவாசம் பெருத்தவன், நோவு பெருத்தவன் வசனம் இல்லையே. வசனம் சொல்லுது, நீ எதெல்லாம் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதல் ஒரு 12 விஷயங்களை, 12 வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். வசனங்களை மாத்திரம் வேகமாக படித்து நம்ம அதில் எதில் என்ன பெருக வேண்டும் என்பதை திட்டமாக பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் நீங்கள் இப்போ என்ன பார்த்தீங்க? விசுவாசத்தில் பெருக வேண்டும். விசுவாசம் உங்களுக்குள்ள பெருக வேண்டும். இப்போ எவ்வளோ விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு? இப்போ வசனம் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னா விழும். ஒரு அல்லிலே சொல்லலாமா? தூங்குறவங்க ஒரு அல்லிலே சொல்லலாமா? யாரும் தூங்கலையா? உங்க பக்கத்தில் யாருன்னா தூங்குனாங்கன்னா எழுப்பி விடுங்க. பக்கத்தில் திரும்பி பாருங்க, வலது பக்கம் இடது பக்கம். யாரும் இல்லையா? இல்லை, எனக்கு யாரும் தூங்குற மாதிரி வாசனை அடிக்குதே.
இப்போ வாசனை போயிடுச்சு. சரி, கவனிக்கலாமா? இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஏன் அப்படின்னா நம்ம வந்ததே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கத்தான். தூக்கம் வரதான் செய்வான். சாத்தான் எதையாவது ஒன்று பண்ணி தூக்கத்தை உண்டாக்கிடுவான். வசனத்தை கேட்கக்கூடாதபடி தூக்கத்தை கொண்டாடுவான். ஆராதனை செய்யக்கூடாதபடி தூக்கத்தை கொடுப்பான். அப்போ தான் பலவீனமாக இருக்கும், அப்போ தான் இடுப்பு வலிக்கும், அப்போ தான் கை வலிக்கும், அப்போ தான் கால் வலிக்கும். சும்மா இருக்கிற நேரத்தில் எதுவும் வலிக்காது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனால் தான் எல்லாத்தையும் பிசாசு பண்ணிக்கினே இருப்பான், நோண்டிக்கினே இருப்பாங்க அவன். நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை கவனிக்கணும், வார்த்தைகளை கவனிக்கணும், வசனத்தை கவனிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள பெற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டிய காரியங்கள் என்னென்ன. முதலாவது, விசுவாசத்தில் உங்கள் விசுவாசம் உங்களுக்குள் பெருக வேண்டும். முதல்ல உங்கள் விசுவாசம் உங்களுக்குள் பெருக வேண்டும். ரெண்டாவது பாருங்களேன், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்குள் பெருக கடவது. அல்லேலூயா. இந்த 8வது மாதம் முதல் வாரத்தில் நீங்கள் என்னென்ன பெருக வேண்டும் அப்படின்னு சொன்னால், முதல்ல விசுவாசம் உங்களுக்குள்ள பெருக வேண்டும். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன பெருக வேண்டும்னா கிருபை சமாதானம் உங்களுக்கு பெருக வேண்டும். எவ்வளோ வசதி இருந்து நிம்மதி இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம்? நிறைய வசதி இருக்குங்க, மனுஷன் உட்காந்துங்கன்னா 10 தலைமுறைக்கு சாப்பிடலாம், ஆனால் நிம்மதி இல்லையே. அவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம்? அதுதான். அப்போ நமக்கு என்ன தேவை? இப்போ என்ன தேவை? கிருபை. முதல்ல நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. அடுத்தது சமாதானம் தேவை. இப்போ இது ரெண்டுமே நமக்குள்ள இருக்கு, ஆனா பெருகல இருக்கு. தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ள இருக்கு, தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கு. அவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை சமாதானம் இருக்கு, கிருபை இருக்கு. ஆனா பெருகுதா? அப்படியே கிடக்கு. பெருகணும், நாளுக்கு நாள் பெருகணும், நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையணும். கிருபை நம்ம சொல்றல, நான் இருக்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை அதோடு இருந்த போதுமானா இல்லைங்க, பெருகணும். அதில் என்ன பண்ணணும்? நம்ம வளர்ச்சி அடையணும், பெருக வேண்டும், வளர வேண்டும். அப்பதான் நாம முழுமை அடைகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆசையாக ஒரு உங்கள் வீட்டில் தோட்டத்தில் சின்னதாக ஒரு இடம் தான் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஆசையாக ஒரு மரக்கன்று வாங்கி நடுறீங்க. டெய்லி அந்த தண்ணி கொண்டு போய் அதுக்கு ஊத்துறீங்க. குடிக்கிற தண்ணியே இல்லைன்னா கூட நம்ம குளிக்கிற தண்ணியாவது அது பிடிச்சி கிடிச்சு திரும்பி வேஸ்ட்டு போகாத அதை திருப்பி அந்த பக்கம் திருப்பி விடுறீங்க. அப்படி பார்த்து 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 தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்க்குறீங்க. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. நீங்கள் நட்ட பிரகாரமாகவே அது இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? சந்தோஷம் இருக்காது. ஏன்? வளரணும். வளர்த்து இருந்தால் தான் மகிழ்ச்சி வரும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை, தேவனுடைய கிருபை வளரலைன்னா தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பாரா? கேள்வி. ரெண்டாவது, சமாதானம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கு, பெருகி இருக்கா அப்படின்னா கேள்வி. சரி சொல்லுங்க, பெருகி இருக்கா அப்படின்னா இல்லை. இருக்கு, சமாதானம் இருக்கு, ஆனா பெருகவில்லை. நம்முடைய லைஃப்ல ரெண்டாவது பெருக வேண்டிய காரியம், முதல் பெருக வேண்டிய காரியம் விசுவாசம், ரெண்டாவது பெருக வேண்டிய காரியம் கிருபையும்
சமாதானமும். இது பெருகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான். நாம பார்க்குறோம், மற்றவங்களை பார்க்குறோம், அவர் என்னப்பா கொடுத்து வச்சவர். நான் சொல்றேன், இதெல்லாம் பெருகிச்சுன்னா வசனம் சொல்லுது நீங்க தான் கொடுத்து வச்சவங்கன்னு. நீங்க பார்த்து மற்றவங்களை பார்த்து நீங்க எதை வச்சு கொடுத்து வச்சுக்குன்னு சொல்றீங்க? வசதியா, பணமா? அது இன்னைக்கு இவங்க கிட்ட இருக்கு, நாளைக்கு அவங்க கிட்ட போயிடும். அது இல்லை கொடுத்து வச்சது. கிருபை, சமாதானம் இருந்தாதான் நீ கொடுத்து வச்ச ஆளு. மூன்றாவது, பிலிப்பியர் 1:9. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, ஒரு அல்ல சொல்லமா, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். அல்லேலூயா. சரிங்க, மூணாவது நம்ம பெருக வேண்டிய விஷயம், உங்கள் அன்பானது பெருக வேண்டும். எப்படி பெருகணும்? அறிவிலும் உணர்விலும் பெருக வேண்டும். இப்போ உங்களுக்கு அன்பு இருக்கா? எப்படி சொல்றீங்க உங்களுக்கு அன்பு இருக்குன்னு? அந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல பாருங்களேன். அன்பு இருக்கு. இப்போ இயேசுக்கு அன்பு இருக்கா? எப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இயேசுவை பார்த்தீங்க? எத்தனை பேர் அவருக்கு அந்த அன்பை காட்டுறத நீங்க பார்த்தீங்க? அப்புறம் எப்படி இயேசுக்கு அன்பு இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா கேள்வி கேட்டா ஒரு பதிலும் நமக்கு கிடைக்காது. ஆனால் பாருங்களேன், இயேசு நம்முடிக்கு முன்ன, நாம் வாழ்ந்ததுக்கு முன்ன 2000 வருஷத்துக்கு முன்ன உலகத்துக்கு வந்ததாக எல்லா சரித்திர சான்றுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக எந்த மனுஷனும் இந்த உலகத்துக்காக நான் சாவறேன் அப்படின்னு சொல்லி செத்ததே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஜனங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து மரித்து செத்து திரும்ப உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவருடைய அன்பு அறிவுபூர்வமா இருக்கா? உணர்வுபூர்வமா இருக்கா? இது தாங்க வளர்ச்சி. சரி, இப்போ சொல்லுங்க, உங்க அன்பு அறிவுபூர்வமா இருக்கா? அதாவது என்னன்னா, அன்புங்கிறது பொதுவான ஒன்று, மற்றவங்க மேல காட்டுகிற பரிவு, இரக்கம், கருணை, இது அன்பு. இந்த அன்பு அறிவுபூர்வமா இருக்கா? அப்படி இருக்கணும், முதல் கேள்வி. ரெண்டாவது, உணர்வு பூர்வமா இருக்கா? அது ரெண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்வி கவனிச்சிங்கன்னு சொன்னா, இதில் நீங்க பெருகுனா அன்பு உங்களுக்குள்ள பெருகி வளர்கிறது என்று பொருள். அல்லேலூயா. அன்பு பாத்தீங்கன்னா, வசனம் நமக்கு சொல்லுது, அன்புக்கு பயம் இருக்காது, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்பு இருக்குதுன்னு சொல்ற நீ, இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாத இருக்கா? யோசித்து பாருங்க. அன்பு இருக்குது. அடுத்த ஆக்ஷன், கோபம் வருது. கோபம் வந்தா என்ன செய்யறனே உனக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பேசுறனே தெரிய மாட்டேங்குது. கண்ட மாணிக்கு பேசுற, வாயில வந்ததெல்லாம் பேசுற. அப்ப எப்படி அன்பு உனக்குள்ள இருக்கு? ஏசப்பா அப்படி பேசினாரா? ஏசப்பா கெட்ட வார்த்தையா பேசினாரா? அன்பு, அவருக்கு இருந்த அன்பு நீ செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சது, அது அன்பு. ஆனா ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல வர்ற இந்த எரிச்சல் இருக்க, அப்ப எப்படி உனக்கு அன்பு இருக்கு?
யோசித்து பாருங்களேன். அன்புங்கிறது அறிவிலும் உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும், வளர வேண்டும். அல்லேலூயா. அப்போ அன்புனா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் அன்பை பற்றி அவர் சொல்றாரு. அன்பு பற்றி, அன்பு எப்படிப்பட்டது? ரொம்ப பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தாங்க அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் தயவு, மற்றவங்களை பார்த்தா இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, தன்னைத்தானே பீத்திக்கிட்டு தெரியக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சில பேர் இருக்காங்க, கேப் கட்ச உள்ள வந்து நான் எப்படி தெரியுமா, நான் யார் தெரியுமா? யாரு நீ? நான் தெரியாம தான் கேட்குறேன், இப்போ சொல்லு, நீ யாரு? இயேசுவை விட பெரிய ஆளா நீ? எப்போ பார்த்தாலும் தட்பு கட்சி. அன்பு இல்லை உனக்கு, அதான் காரணம். அன்பு இருந்துச்சுன்னா இயேசுவை தவிர வேற யாரையும் புகழ மாட்டேன். அல்லேலூயா. ஒரு பக்தன் அழகா பண்ண, அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே, அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே, அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே, அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே, அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே, அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே. அல்லேலூயா. உலகத்தில் என்ன இல்லையா? ஆமாங்க, ஏசப்பா கிட்ட மட்டும்தான் அந்த அன்பு இருக்கு. அல்லேலூயா. நீங்க யாரும் உலகத்தை நம்பி போவாம ஏசப்பாவை நம்பிங்க வந்திருக்கிறீங்க. அவர்கிட்ட மட்டும்தான் மெய்யான அன்பு உண்டு. அல்லேலூயா. உலகம் எல்லாம் வெறும் வேஷங்க, யாரையும் நம்பாதீங்க. இயேசுவை மட்டும் நம்பி அவர் பின்னால கண்ணை மூடிட்டு போய்கிட்டே இருங்க. அவர் உங்களை சிறப்பான நல்ல பாதையிலே நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய், அன்பு அறிவு பிரகாரமாகவும் இருக்கணும், உணர்வு பூர்வமாகவும் இருக்கணும். அன்புக்கு இது ரெண்டு இருந்தால் தான் அன்பு. அறிவோடு கூட. இப்போ அன்பு எல்லாருக்கிட்டையும், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மனைவி கிட்ட காட்டுற அன்பு வேற, பிள்ளைங்க கிட்ட காட்டுற அன்பு வேற, பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுற அன்பு வேற, சிநேகிதர்கள் கிட்ட காட்டுற அன்பு வேற. இது அறிவுபூர்வமா இல்லையா? எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பை காட்ட முடியாது. மனைவி கிட்ட காட்டுற அன்பை வேற 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 ஒருத்தர்கிட்ட காட்டினா அங்க என்ன நடக்கும்? தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனைவி அன்பு, கணவன் அன்பு வேற. அதை மற்றவங்க யார்கிட்டையும் காட்ட முடியாது. அதுதான் அறிவு. அதே மாதிரி பாருங்க, சகோதர அன்பு, சகோதரர்கிட்ட அன்பை மனைவி கிட்ட காட்டினா அவங்க என்ன சொல்லுவாங்க? வாங்க பிரதர், வாங்க அண்ணன், வாங்க தம்பின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுவும் அறிவுபூர்வமா வராது. அப்போ அன்புங்கிறது அறிவிலே வளர வேண்டும். ரெண்டாவது இன்னொரு விஷயங்க, அது உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். இப்போதான் உணர்வு பூர்வம்னா என்னன்னா, நீங்கள் ஒருத்தர் அண்ணன்னு கூப்பிட்டீங்கன்னா உள்ளத்தில் இருந்து சொல்லணும். உள்ளத்தில் இன்னும் உயிரோட இருக்கிறான் இவன்
கிட்ட வந்து வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா, பரவாயில்ல பரவாயில்ல, ஐயோ கர்த்தர் உங்களை பார்க்க வச்சாரு, சோத்திரம் 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 அப்படின்னீங்கன்னா இது உணர்வு செத்த அன்பு. அல்லேலூயா. உணர்வு பூர்வமானதுன்னா அண்ணன்னு கூப்பிட்டினா அந்த அன்பு உணர்வு பிரகாரமா அண்ணனாகவே தான் இருக்கணும். உள்ளத்தில் ஒருத்தர் மேலே கசப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீ ஏன் பார்த்து பேசுகிற, விட்டுடு. மனசு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று ஏன் பேசுகிற, பார்த்துட்டு பார்க்காத ஒதுங்கி போயிடு. அவங்களும் நீங்கள் விஷ் பண்ண வேண்டியதில்லை, அவங்களும் உனக்கு விஷ் பண்ண வேண்டியது இல்லையே. பார்த்துட்டு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு விஷ் பண்ணுறான், ஆண்டவர் பார்த்தார், அதை ஆண்டவர் இதை விட அது உள்ளத்தை பார்க்குறாரு இல்லை. அவனை சாவணும்னு நினைக்கிற நீ பார்த்து சோத்திர சோத்திர சோத்திரன்னு சொல்றிய, அது எவ்வளவு பெரிய அபத்தமான அன்பு. ஆமாம் தானே? அப்போ பாருங்க, அதனால தான் சொன்னார் அன்பானது எப்படி இருக்கணும், அறிவிலும் உணர்விலும் பெருக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 1 விசுவாசத்தில் பெருக வேண்டும், 2 கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும், 3 அன்பில் பெருக வேண்டும். 4வது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12, 23, 24. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3வது உங்களுக்குள்ள பெருக வேண்டிய இன்னொரு விஷயம், தேவ வசனம் பெருக வேண்டும். அல்லேலூயா. இப்போ இங்க ஒரு வசனம் என்ன சொன்னா, ஏரோது ராஜா குறிப்பிட்ட காலத்தில் உட்காந்து ராஜ சிங்காசனத்தில் உட்காந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். அப்போ தேவனை மகிமைப்படுத்தலை, அதனால தேவன் அவனை அடிச்சாரு, அவன் புழு புழுத்து செத்தான். இது முடிஞ்சது கதை. ஆனா என்ன அப்படின்னா, என்ன செய்யல அவன்னா, தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. இவன் தான் வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு தான் முக்கியம் கொடுத்தான். என்னன்னா, நான் பேசுறேன் நீங்க எல்லாம் அதை கேட்கல, அதை நீங்க அதை ரசிக்கல, இப்படி சொல்லலாம், நீங்க என் வார்த்தையை ரசிக்கல அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் தான். இந்த மாதிரி நான் நினைச்சு சொன்னேன்னா ஆண்டவர் தலை இந்த இடத்துல ஒரு அடி அடிப்பாரு, நான் தொப்புன்னு கவுந்தடிச்சு விழுந்து அங்கேயே புழு புழுத்து செத்து போயிடுவேன். நான் பேச வேண்டியது யாரை பற்றி பேசணும்? ஆண்டவராகிய இயேசுவை பேச வேண்டும், அவருடைய வார்த்தைகளை பேச வேண்டும். அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் பாருங்க, போன வாரம் பெருகினதை விட இந்த வாரம் அதிகமாய் வசனங்கள் பேச வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில உங்களை ஊன்ற கட்ட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையில உங்களை நிலைநிறுத்த வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையில நீங்கள் கட்டப்பட்டவர்களாக நிற்க வேண்டும். ஆண்டவருடைய வேத வசனம் உங்களுக்குள்ளே ஊன்றி நிற்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. இப்போ பாருங்க, நிறைய பேர் சுய விளம்பரத்தை பண்ணுவாங்க, சுயமா அவர் பேசுறது நடக்கிறது ஸ்டைலாக பண்ணுவாங்க. அதை பாரு, சில பேர் ரசிகரா, அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம்லாம் இருக்கும், ஆனால் அது ஆபத்தானது தான். அப்படி தான் ஒரு சிலர் ஒருத்தர் போனார், அவர் கட்சியாக ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு என்ன கேஸ் அது, போர்சோ கேஸில் மாட்டினார். இப்போ இருக்கிற இடம் தெரியாது, போயிட்டார். தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல நீ ஃபிலிம் காட்டினா, உன்னை தூக்கி நிறுத்தினா, உன்னை உயர்த்தினா, அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். ஆனால் பெருக வேண்டிய விஷயம் வசனம்தான், பெருமை கிடையாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். 24வது வசனம் சொல்லுது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் வசனம் சொல்லணுங்க, வசனத்தை பேசணும். நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க, அதுக்கு என்ன சொல்லணும்?
இல்லைங்க, பைபிளில் அப்படி சொல்லலை. பிசாசும் ஆண்டவரும் பேசின உரையாடல் பார்த்தீங்களா? ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்து பசியாக இருக்கிறார். பயங்கர பசி. 40 நாள் தண்ணியும் குடிக்கல, சாப்பாடும் சாப்பிடல. 40 நாள் வனாந்தரத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கும் பாருங்களேன், அதிக பசி. எப்பவுமே பிசாசு அது மாதிரி நேரத்தில் தான் வருவான். உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற நேரத்தாங்க பிசாசு உள்ள வருவான். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவை இருக்கிற போது தான் பிசாசு உள்ள நுழைவான். இப்போ ஆண்டவருக்கு தேவை இருக்குது, பசி, சாப்பாடு வேணும். எப்போ தான் உள்ள நுழைகிறான் பிசாசு. ஆண்டவரே, தேவகுமாரனே, நீங்கள் போய் பசியாக இருக்கலாமா? என்னப்பா நீங்களாம், இதெல்லாம் நியாயமா? நீ ஒரு கல்லை எடுத்து அப்பமாவுனா ஆயிட்டு போது சாப்பிட்டு போக வேண்டியதானே, நீ ஏன் பசியாக இருக்கிற அப்படின்னா. எப்பவுமே இப்படி தான் தந்திரமாக பேசுவான். அவனை நம்பி இடம் கொடுத்தீங்க, போயிட்டீங்க, உங்கள் கதை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியா, எனக்கு தெரியாத போச்சே, ஞாபகம் இல்லாத போச்சேன்னு சொல்லலை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு 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 வார்த்தையிலும் பிழைக்கிறான். அல்லேலூயா. அதுதாங்க வசனம் பெருகணும். சொன்னார் பார், வசனம் வார்த்தை பெருகணும், தேவனுடைய வார்த்தை பெருகணும். அப்படி பெருகணும். பிசாசு என்ன பண்ணா, முதல் குத்து மூஞ்சில விழுந்துச்சு. ரெண்டாவது விட்டானா, அப்போது போனான்னா போக மாட்டான். ஏன்னா அவன் அடிப்பட்ட உடனே என்ன பண்ணுவான், வேற வழியில் எப்படியாவது கெடுக்கலான்னு முயற்சி பண்ணுவான். நான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க. பிசாசு ஒரு வழி அடிச்சிட்டு முஷ்டம்பா, அவனை கதையை முஷ்டம் அப்படின்னா ரெண்டாவது இன்னொரு வழியில் இன்னொரு பக்க வழி வருவான். என்ன பண்ணா, அவர் இட்டு போய் தேவாலயத்தில் போய் காமிச்சு, இங்கிருந்து தாழ குதியும். உனக்கு தான் வசனம் தெரியுமா, எனக்கும் வசனம் தெரியும். இங்கிருந்து குதி, உன்னை தூதர்கள் வந்து உன்னை கையில் ஏந்திக்குவாங்கன்னு சொல்லியிருக்க, எதை குதி பார்க்கலாம் அப்படின்வான். முதல்ல ரொம்ப அதாவது ரொம்ப அக்கறை உள்ளவனா பேசினான். அது பலிக்கல. என்ன ஒன்று, இப்போ எதை பாரு, செய்யல பாரு, சைத்தம் பாரு, அது இப்படி சொன்னார, அப்படி சொன்னீங்க, எதை செய்து பாரு அப்படின்னு உன்னை உசுப்பேத்துற மாதிரி வருவான். நம்ம என்ன பண்ண, அந்த மாதிரி நேரத்தில் தான் ரொம்ப வீரம் சாரமாகிடுவோம், தொப்புடு போய் பள்ளத்தில் விழுந்துருவோம். எப்போ யாருன்னா நம்மளை உசுப்பேத்துறாங்கன்னா, சாத்தான் இவங்க மூலமாக கிரியை செய்கிறான். நீங்கள் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டியது, அப்பாலே போ, ஞாபகம் வச்சுக்குங்க. யார் மூலமாக உசுப்பு ஏற்றினாலும் நீங்கள் எச்சரிக்கை அடைய வேண்டும். அல்லேலூயா. உடனே அவர் என்ன சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதே என்று எழுதியிருக்கிறதே சொல்லிட்டாரா. உடனே அடுத்தது அத்தனை விட்டானா இல்லை, மூணாவது வரான். வேறு உயர்ந்த மலை மேலே காமி போய் நிறுத்திட்டு எல்லா மகிமை உலகத்தினுடைய அதிசயத்தை எல்லாம் காட்டுறான். நீ சிலுவை வரை போய் சாக வேண்டிய அவசியம் இல்லை, என் காலில் விழுந்துரு, இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னா. எப்படிங்க தேவனை இயேசுவை பிசாசு சொல்கிறேன் என் காலில் விழுன்றான். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு காலில் விழ வைக்கிறான். நாமளும் அறியாமல் தெரியாமல் விழுந்துக்கிட்டு இருக்கிறோம். விழுந்தீங்கன்னா போச்சு, விழுந்தத்தான் எழுந்திருக்க மாட்டீங்க. எந்த சூழ்நிலையும் காலில் விழுந்துடாதீங்க. எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அவனை கிட்ட விழுந்தீங்க, உங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவரையே சொன்னவன் அவன், நீங்களாம் அவனுக்கு சாதாரணம். ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, என் காலில் விழு, இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சொல்றான். ஆண்டவர் சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. என்ன ஒரு எப்பவுமே நம்மக்குள்ள என்ன பெருகுதுங்கிறது முக்கியம் இல்லை, நமக்குள்ள வேத வசனம் பெருக வேண்டும், விசுவாசம் பெருக வேண்டும், கிருபையும் சமாதானம் பெருக வேண்டும், அன்பு பெருக வேண்டும், தேவ வசனம் நமக்குள்ள பெருக வேண்டும். 4 காரியங்கள் முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது 5வது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமேன். என்னென்னத்தில் பெருகி இருக்கிறீங்க,
இன்னத்தில் பெருக வேண்டும். பாருங்க, விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லா விதமான தயவிலும் ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உங்களை அன்பிலும் மற்ற எல்லா காரியத்திலும் நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லும் போது என்னென்ன காரியத்தில் பெருகி இருக்கிறீங்க? விசுவாசம், ஓகே, பெருகி இருக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது, போதிக்கிறது, அதில் பெருகி இருக்கீங்களா? அதுலேயும் பெருகி இருக்கிறீங்க. மூணாவது அறிவு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே கண்டதை வணங்கணும், இப்போ தெய்வத்தை வணங்குறோம், அறிவு வந்துடுச்சா? நாலாவது எல்லா விதமான ஜாக்கிரதை. முன்னே விட எது செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்றீங்க. அதுக்கு முன்னே மனசில் தோணுது அப்படியே செய்திருவீங்க, இப்போ யோசிக்கிறீங்க. ஏன்? ஜாக்கிரதையாக இருக்கும்படி. அடுத்தது பாருங்க, உங்கள் மேல் உள்ள எல்லா அன்பு மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள். அது போலவே நீங்க தர்மம் செய்கிற விஷயத்திலும் பெருக வேண்டும். ஐந்தாவது, தர்மம் செய்கிற விஷயத்தில் பெருக வேண்டும். தர்மம் செய்யறதுனா என்ன? சார் கேட்கல, சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது, அதுதான் உதவி. அதாவது இப்போ நாம் இப்போ வந்து நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அவங்களாண்ட இது கொடுத்தா நாளைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வசனம் கூட சொல்லுது, நீங்கள் யாருன்னா விருந்து கூப்பிட்டீங்கன்னா முடியாதவங்களை கூப்பிடுங்க, உங்களுக்கு திரும்பி செய்யாதவங்களை கூப்பிடுங்க அப்படின்றார். ஏன்? அவங்க தான் உனக்கு திரும்ப செய்ய மாட்டாங்க. அதுதான் உண்மையான அன்பு. அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்னா, எப்படி என்ன திரும்ப என்ன வரும், என்ன பதில் வரும், என்ன எதிர்பார்ப்பு வரும், என்ன திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் முடியாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. திரும்ப செய்கிறவங்களுக்கு செய்கிறது இல்லை உதவி, திரும்ப செய்கிறவாங்க. இப்போ கல்யாணத்தில் மொழி வைப்பாங்க, ஒருத்தர் 100 ரூபா மொழி வைக்கிறாரு. அவர் கல்யாணம் முடிச்சிட்டாரு, கல்யாணத்தில் போய் மொழி வச்சிட்டாரு, சாப்பிட்டு வந்தார். இவர் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சிருக்கு, அவர் 100 ரூபா வைக்கலை, 50 ரூபா வச்சிட்டாரு. உடனே இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவார். ஏண்டா அவனே உன் புள்ள கல்யாணத்துக்கு நான் 100 ரூபா வச்சுட்டு வந்தேன், நீ ஏதாவது 50 ரூபாய்க்கு வச்சுட்டு போய்க்கிற அப்படின்னு கேட்பான். இது மொழி வைக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க வச்சதை திரும்பி வச்சு ஆகணும். ஒன்றும் கேட்டால் சொல்லட்டுமா, வட்டி இல்லாத கடை. எனக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் சிலரை செய்ய வேண்டியதுனால அதில் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் எதிர்பார்க்காம செய்துடுறது. திரும்ப வரும்னு செய்ய மாட்டேன், செய்துருவோம். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைப்பேன். ஒரு விஷயத்தை நல்லா தெரியுங்க, அது தர்மம் கிடையாது, அது கடன். அது தர்மம் கிடையாது, அது கடன். அப்ப எது தர்மம்? எதிர்பார்ப்பே இல்லாம செய்யறதுக்கு பேர் தான் தர்மம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு செய்திருக்கீங்க? பெருக வேண்டும். ஒரு வேளை ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா கூட அதுவும் தர்மம் தான். அதாவது தேடி போயெல்லாம் செய்யல, போகிற வழியில் எங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதில் நம்ம பெருக வேண்டும். இது 10 ரூபா தாங்க வச்சுருந்தேன், நீ செலவு பண்ணி பாரு, அடுத்தது 100 ரூபா கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கொடுத்து பாருங்க, தேவன் அதற்குரிய பலனை தேவன் உனக்கு கொடுப்பார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன். ஆமாங்க, நீ கொடுத்து பாரு, நீ கர்த்தருக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆஸ்தி உள்ளவனாயிடலாம். தேவன் அதை திரும்ப அவனுக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
ஐந்தாவது நம்ம என்ன செய்யணும்? தர்மம் காரியங்கள் பெருக வேண்டும். செய்கிறீங்களா இல்லையான்னா செய்யணும். அது இந்த வருஷத்தை விட அந்த வருஷம் கூடுதலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது ஆறாவது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ மறுபடியும் படிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது நற்கிரியைகள், நல்ல செயல்கள். நற்கிரியைனா என்னன்னா நல்ல செயல்கள் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் செயல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நல்ல செயலாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் துன்மார்க்கமாக இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவனை பார்த்து என்ன சொல்லுங்க? துர்க்கிரியை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்? துர்க்கிரியை செய்கிறான். ஏன்? அவன் செயல் துன்மார்க்கமாக இருக்கிறதுனால அவன் என்ன சொல்கிறான்? நம்ம துர்க்கிரியை சொல்கிறோம். அப்போ ஒருத்தன் நல்லதை செய்கிறான், அவன் பேர் தான் நற்கிரியை. நல்ல காரியங்களை செய்யறதுக்கு நற்கிரியை. என்னென்ன நல்ல காரியம் அப்படின்னா, நல்ல காரியங்கள்னா அது பட்டியலிடவே முடியாது. நல்ல காரியங்களை பட்டியலிடவே முடியாது, அவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்கிறது. நாம் இப்போ பாருங்கள், வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் சம்பூரணம் உடையவர்களாயும். நீங்கள் சம்பூரணம் உடையவங்களாக மாறணும்னா சகலவித நற்கிரிகளும் பெருக வேண்டும். சம்பூரணம் உண்டாகணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல எல்லா நற்கிரியைகளையும் செய்ய வேண்டும். நற்கிரியைகள், நல்ல காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய வாழ்க்கையில் சம்பூரணம் உண்டாகும். அல்லேலூயா. அடுத்ததாக 7வது 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். அது பஷ்டமோ? படிங்க. அது அதுக்கு இருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல விசுவாசம் பெருக வேண்டும் படிச்சிட்டோம். 2வது இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினால் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிற அன்பு அதிகரிக்க வேண்டும் அல்லது பெருக வேண்டும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிற அன்பு அதிகரிக்க வேண்டும் அல்லது பெருக வேண்டும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு. இப்போது நம்ம வீட்லேயே, உங்கள் வீட்டில் 4 பேர் 3 பேர் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க மேலே நீங்கள் வைக்கிற அன்பு நாளுக்கு நாள் பெருக வேண்டும். ஆரம்பத்தில் காமிச்சா அதே அன்பு தாங்க அப்படின்னா இல்லைங்க, எல்லாமே டெவலப் ஆகணும். பிள்ளைங்களும் வளர்கிறாங்க, நீங்களும் வளர்றீங்க. அதுக்கேற்ற மாதிரி அன்பும் என்ன பண்ணணும்? பெருக வேண்டும். அல்லேலூயா. அதே போல் இப்போ சபையில் ஒரு விசுவாசியை பார்க்குறீங்க, ஒரு பிரதர் பார்க்குறீங்க, ஒரு சிஸ்டர் பார்க்குறீங்க. அந்த அன்பு அறிவுபூர்வமான, நான் இதை ஞாபகப்படுத்திடுறேன், அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமான அன்பு. முட்டாள்தனமாக பார்த்தபடி ஏதோ ஒரு அன்பில் பழகிறதுலாம் நாளைக்கு நம்மளை அசிங்கத்தில் கொண்டு போய் விட்டுரும். அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அறிவுபூர்வமாக இருக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும். நான் சொல்லலைங்க, இது வேத வசனத்தை நமக்கு சொல்லுங்க. இப்போ ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கும்படியால் நாம் என்ன செய்யணும்? அப்படி செய்கிறது நமக்கு தகுதியாக இருக்கு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு பெருக வேண்டும். 8வதாக யூதா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. இப்போ ஏற்கனவே நம்ம சமாதானம் பார்த்துட்டோம், அன்பு பார்த்துட்டோம். இப்போ எதுதான் வேணும்? உங்களுக்கு இரக்கம் பெருக கடவுது. இரக்கம், இறக்கம்னா என்ன? கீழே இறங்கும் அதுவா? இறக்கம்னா என்ன? மற்றவங்க மேலே நீங்கள் கருணை வைக்கிறீங்களே, அன்பு கூறுறீங்களே, அது பேர் தான் இரக்கம். இப்போ ஒருத்தர் ரோட்டில் நடந்து போகிறாங்க, வெயிலில் கால் துடிச்சு இப்படி நடந்து போகிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு பாவம் அப்படின்ட்டு போகிறீங்க. போயிட்டீங்களா? இன்னொருத்தர் பின்னாடி வராங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ ரொம்ப காலு துடிக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை தூக்கி கொண்டாந்து ஓரமாக விடுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இது ரெண்டுத்துல எது இறக்கம்? முதல்ல நாயை கூப்பிட்டுமா, அது இறக்கம் இல்லை. உதவி செய்யறது தான் இறக்கம். அல்லேலூயா. பார்த்துட்டு உச்சி கொட்டி போகிறது இல்லை இறக்கம். பார்த்துட்டு அதுக்கான நம்மளால் இயன்ற ஒரு உதவியை செய்வதுக்கு பேர் தான் இரக்கம். இந்த இரக்கம் உங்களுக்குள்ள பெருக வேண்டும். அடுத்தது 9வது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1:25. பிலிப்பியர் 1:25. ஆமென். படிச்சதுல பாருங்க, கவனிங்க. இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருக வேண்டும். மகிழ்ச்சி உங்களுக்குள் பெருக வேண்டும். எப்படி பெருக வேண்டும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருக வேண்டும். இப்போ இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருக வேண்டும். இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு கூட்டமாக நின்று ஒருத்தர் கைத்தட்டி சிரிச்சுடுக்கிறாங்க. நம்ம அங்கே போய் சிரிக்கிறோம். தப்பா ரைட்டா? நாமளும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கோம். அதாவது ஒரு கூட்டம், ஒரு 10 பேர் உட்காந்து பேசி சிரிக்கிறாங்க. நாமளும் அந்த 10 பேரில் ஒருத்தராக இருக்கிறோம். நாமளும் கைத்தட்டி ஓ அப்படின்னு சிரிக்கிறோம். இது தப்பா ரைட்டா? தப்புனாலும் காரணம் சொல்லணும், ரைட்டுனாலும் காரணம் சொல்லணும். இப்போ பதில் வராது. சரி, நானே சொல்லிடுறேன். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறது தப்பா ரைட்டா? மகிழ்ச்சி பெருகணும் ஆக்சுவலா. ஆனால் அதில் ஒரு வார்த்தை சேர்த்துறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள். அந்த கூட்டமாக உக்காந்துன்னு சந்தோஷமாக சிரிக்கிறது தப்பில்லை. அது கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டதாக இருந்தால் அந்த கூட்டம் சந்தோஷமாய் மகிழ்ச்சி தான். அது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படாத கூட்டமாக இருந்தால் அது என்ன கூட்டம்னா, வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர் வழியில் நடக்காத, பாவி துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காத, பாவி வழியில் நிற்காத, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராத. அது யார்? அதுதான் அந்த கூட்டம். பரியாசம் ஒருத்தரை குறித்து பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க, நாமளும் சிரிப்போம். அது தப்பு இல்லை. ஆனால் அதை ஒருத்தரை நம்ம நிந்திக்கிறோமே, அது தப்பு. சிரிக்கிறது தப்பு இல்லை, ஒருத்தரை நம்ம நிந்தித்து அவமானப்படுத்துறோமே அந்த இடத்துல தப்பு. அது கிறிஸ்துவ இயேசுவுக்கு உட்பட்டதா அப்படின்னா இல்லை. யாரையும் தேவன் அவமானப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. ஏன்? எல்லாரும் உலகமும் அது நிறைவும் அவருடையது. யார் ஒருத்தருக்காக ஒருத்தர் உயர்த்தி தூக்கி பிடிக்க மாட்டார். ஒரு விஷயம், ஒரு சம்பவம் ஞாபகம் வந்து சொல்றேன். 2 பைல்வான், குத்து சண்டை வீரன்,
ரெண்டு பேரும் சம திறமையான ஆட்கள். இவனுக்கு நிகர் இவன் தான், அவனுக்கு நிகர் அவன் தான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதத்தில் குறைஞ்சவன் கிடையாது. ரொம்ப திறமைசாலி. ரெண்டு பேரும் இந்த சபையை சேர்ந்தவங்க. ரெண்டு பேரும் இந்த சபையை சேர்ந்தவங்க. இப்போ ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் குத்து சண்டையில் அவனை ஒரே குத்து மூக்கில் குத்தி அவன் மூக்குடைந்து ரத்தம் ஊத்தினால் எனக்கு கிடைக்கிற 1 கோடி ரூபாயில் பாதியை உமக்கு தருகிறேன் அப்படின்னா. எவ்வளோ? பாதி 50 லட்சம். இந்த பக்கம் இன்னொருத்தன் அவன் என்ன பண்றான், ஆண்டவரே நான் அவனை ஒரு மூக்கில் ஒரு குத்தும் போது அவன் சரிந்து விழுந்து நான் ஜெயித்து விட்டால் அவன் பாய்த்தான் தரான்னா, நான் உமக்கு முழுதும் தருகிறேன், 1 கோடியும் உனக்கு தருகிறேன், ஆனா ஜெயிச்சவன் மட்டும் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். இந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பாங்க? எப்படிங்க சொல்றீங்க? காரணம் சொல்லணும்ல. ரெண்டு பேரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னா காரணம் சொல்லணும்ல. என்ன காரணம்னா, ரெண்டு பேருமே விசுவாசிங்க தான். இப்போ பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் இவர் சொல்றாரு நான் தான் ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, இவர் சொல்றாரு நான் தான் ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, முழுசு தரேன், 1 கோடி ரூபாய் தரேன், 1 கோடி அப்பு தரேன் அப்படின்றான். இவன் 50 தான் தரேன்னா இவனுக்கு ஜெபம் பண்ணுறதா இவனுக்கு ஜெபம் பண்ணுறதா? அப்பவே உன் தலை மேலே வெட்டு விழும். இவனுக்கு அவனுக்கு கிடையாது. ஒன்று சொல்லணும், எவன் முறைப்படி சண்டையிடுகிறானோ அவன் தான் ஜெயிப்பான். அல்லேலூயா. சட்டப்படி அவன் சண்டை போடுறானோ அவன் தான் ஜெயிப்பான். நீ இப்போ ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருக்கு காசு குத்துட்டாக்கா என்ன உன் காசுக்காக ஆண்டவர் அலைஞ்சு கிடக்கிறாருன்னு நினைக்கிறியா? அவர்கிட்ட இல்லாத காசாங்க உலகமும். ஆமாங்க, உலகமே அவர் கையில் இருக்கு. நீ இன்னும் 50 லட்சம் கொடுக்கறது, நீ இன்னும் 1 கோடி கொடுக்கறது. அவர் நினைச்சா உன்னை உயரத்தில் வைக்க முடியும். அல்லேலூயா. அவருக்கு நீ கொடுக்குற, என்ன நியாயம் இது? அவர் தான் உனக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் உனக்கு இப்படி கொடுக்குறேன்னு ஜெபம் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பானது. ஏன் தெரியுமா? அவருக்கு நீ கொடுக்க போற, அவரே உனக்கு கொடுக்கணும். அவருக்கு கொடுத்தா தான் உனக்கு, இல்லைன்னா நீ கஷ்டம்தான் லைஃப். அவர் தான் உனக்கு கொடுக்கிறார், அவர் தான் உன்னை நடத்துகிறார், அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தினால தான் நீ நிம்மதியா இருக்கிற. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இப்போ மகிழ்ச்சி வரணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா அது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ள இல்லாத ஒரு மகிழ்ச்சி இருந்தா அதுல பாவம் இருக்கும். அந்த பாவம் உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அதனால அந்த சந்தோஷத்துல மகிழ்ச்சி அடையாதே. அல்லேலூயா. 10வதாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை ஃபில் பண்ணுவாராக, நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. சரிங்க, இப்ப சொல்லுங்க எப்படிங்க? அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருக வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கை பெருகணும். எந்த நம்பிக்கை? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், நம்பிக்கை இருக்காப்பா, ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. என்னங்க நம்புறீங்க? நான் சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவேங்க. பணக்காரன் ஆவது முக்கியம் இல்லைங்க. நீ பணக்காரனா ஆகாத கூட போ, நீ கோடீஸ்வரன் ஆகாத கூட போ. ஆனா உண்மையான ஒரு விசுவாசியா இருந்தினா தான் உனக்கு நன்மை. அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்களேன், நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது, நிறைய வாய்ப்புகள்
நிறைய பக்கத்தில் கிடைச்சது. ஆனால் எங்கேயும் போல, யார்கிட்டையும் போல, ஏசப்பா கிட்ட மட்டும் நின்னேன். அல்லேலூயா. ஏன்? மற்ற ஆசீர்வாதங்கள் என்னை பாவத்துக்கு உட்படுத்தும். கர்த்தர் கொடுக்கிற கர்த்தருடைய வசனம் சொல்லுதுல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோடு என்ன வராது? வேதனை வராது. அப்போ கர்த்தர் இல்லாம வர ஆசீர்வாதம் வேதனை கூட வரும். அல்லேலூயா. ஒரு எஃப்சிஆர்ஏன்னு ஒரு, அதாவது ஃபாரின் ஃபண்டு வாங்குற ஒரு லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனால் இதுவரையிலும் ₹1 கூட நான் வாங்கலை. ஆண்டவர் அறிவார். அந்த ஃபாரின் ஃபண்டு வாங்குற லைசன்ஸு என்கிட்ட இருக்கு. அதை வாங்குற லைசன்ஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி தெரியும் தெரியல அந்த லைசன்ஸு. நான் யார்கிட்டையும் போய் இதுவரையிலும் மாட்டலை. நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், போய் மீட்டிங்கு பேசியிருக்கேன், மீட்டிங் நடந்திருக்கு, மீட்டிங் போயிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அப்போ எல்லோரும் நிறைய பேசுவாங்க, இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஒருத்தனுக்கு சி இருக்குது, அத்தனை சி இருக்குது, அத்தனை சி இருக்குது, உனக்கு எனக்கு இவ்வளோ, உனக்கு இவ்வளோ, அப்படிலாம் பேசுவாங்க. அப்போ உடனே நான் ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். இது மாதிரி சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னே, 2 வாரத்துக்கு அவ்வளோதான் இருக்கும், ஒருத்தர் சென்னையிலேருந்து, ஐயா உங்ககிட்ட எஃப்சிஆரியா இருக்கு. ஆமாம், இது மாதிரி ஒரு ஃபண்டு இருக்குது அப்படின்னா. அப்படியா, சரி. உடனே என்ன பண்ண, ஆடிட்டர்கிட்ட கேட்டேன். ஆர் சொன்னார், சார் லீகலா இல்லீகலான்னாரு. முதல் கேட்ட கேள்வி லீகலா இல்லீகலான்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன் லீகலா இல்லீகலா. அது அவர் யோசித்தார். நான் உடனே சொன்னேன், லீகலாக இருந்தால் ஓகே, இல்லீகலாக இருந்தால் டாட்டா. ஆகலாம், கோட்டீஸ்வரன் ஆகலாம், அது முக்கியம் கிடையாது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகணும். அல்லேலூயா. நம்பிக்கை, அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, நம்பிக்கை பெருகி இருக்குங்க, அது பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. பணம் வருங்க, எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் கொண்டாலும் வருங்க, வரணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார்னா எப்படி ஆகிலும் வரும். அதை எவனாலையும் தடுக்க முடியாது. ஆனால் அது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகக்கூடியதாக இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா அந்த தரித்திரம் உனக்கு வேண்டாம். அதை வாங்கி நீ பணக்காரன் ஆகி நரகத்துக்கு போகிறத விட நீ இப்போ இருக்கிற மாதிரியே சொர்க்கத்துக்கு போனால் ஓகே தான். அல்லேலூயா. இப்போ என்ன குறைச்சிட்டாரு? சாப்பாடு இல்லையா? இருக்குது. போட்டுக்க ட்ரெஸ் இல்லையா? இருக்குது. உட்காரத்துக்கு சர்ச்சு இருக்கா? இருக்குது. வீடு இருக்கா? இருக்குது. போகிற வர கார் இருக்கா? இருக்குது. இதை விட என்னையா வேணும்? எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஏன் நான் வீணை பணக்காரன் ஆகணும்? இருக்கிற மாதிரியே இருந்துட்டு பரலோகம் போனால் போதுமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கிற மாதிரியே இருந்து பரலோகம் போகணுமா, இல்லை பணம்னு அலைஞ்சு பணக்காரன் ஆகி நரகத்துக்கு போகணுமா? இருக்கிற மாதிரியே நம்ம பரலோகம் போனால் போதும். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை மறுபடியும் வாங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருக வேண்டும். நம்பிக்கை பெருகணும். அது எது மூலமா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. நீங்க நிறைய இங்க இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவி பலம் பெற்று இருக்கிறீங்களா அப்படின்னா பெற்றுக்குங்க. பெற்றலைன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய தடை இல்லை. நீங்க விரும்பி கேட்டா அவர் கொடுக்க மாட்டேன்னு எப்பவும் யாருக்கும் சொன்னதே கிடையாது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்துகிறவர். அது சொல்றாரு 16:7, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. யோவான் 16:7, நான் போகேனே ஆகில் பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். பரிசுத்த ஆவிக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறவராய் இருக்கிறார் நமக்காக. அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு என்ன பெருக வேண்டும்? நம்பிக்கை பெருக வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக 11ஆவதாக 1 கொரிந்தியர் 15:58 வசனம்.
மறுபடியும் வரலாமா? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. என்னங்க? கர்த்தருடைய கிரியை. அது என்ன? கர்த்தருடைய செயல்களிலே. கர்த்தருடைய செயல் எது? என்ன ஒன்றுன்னு சொல்லுங்க. என்னவா இருக்கும்? அவரை துதிப்பது, ஜெபிப்பது, ஆராதிப்பது, சுவிசேஷம் சொல்லுவது, இது எல்லாம் அவருடைய செயல்கள் தான். அவருக்காக செய்கிற செயல்கள் தான். இதில் எதுனா செய்கிறீங்களா? ஒரே ஒரு குரல் தம்பா ஆமேன்னு கேட்டுச்சு. மற்றவங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நாங்கள் ஏன் செய்யணும்? அதுக்குன்னு தான் ஊழியக்காரர் நீங்கள். அப்படி இல்லைங்க, உங்களுக்கு போதிக்கிறதுக்கு தான் நான் ஊழியக்காரர். மற்ற எல்லாருமே ஊழியம் செய்யணும். யார் யாரெல்லாம்? எல்லாரும், பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க, ஆண்கள், பெண்கள், எல்லாரும். ஏன்னா வசனம் சொல்லுது எல்லாரும், சகல ஜனங்களும். அப்படித்தானே சொல்லுது. மத்தேயு 28:20 படிங்க. 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அவர்கள்னா யாரு? பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாரும் கை கொள்ளும்படி. ஆமென். அவர்களுக்கு அவ்வளோதாங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க கூட கட்சி வரலும் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த வசனத்தினுடைய முடிவு. அப்படி செய்யும் போது உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க செய்யணும். அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சொல்லணும். அதுதான் தேவன், அதுதான் உங்களுக்கு. இப்போ நான் எனக்கு என்ன வேலைப்போ? உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது தான் என் வேலை. நீங்க உங்களுக்கு என்ன வேலை? உலகத்துக்கு சுவிசேஷம் சொல்றது தான் உங்க வேலை. அல்லேலூயா. வசனம் சொல்றது, நீங்கள் உலகம் எங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. நீ தான் புறப்பட்டு போகணும்னு சொல்லுது. அப்போ இங்க என்ன பெருகணும்னா கர்த்தருடைய வேலைகளில் நீங்கள் பெருக வேண்டும். கிரியை மீன்ஸ் வேலைகள். கர்த்தருடைய வேலைகளிலே நீங்கள் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாக 12வதாக கடைசியாக முடிச்சிடலாம். 2 பேதுரு 1:5, 6, 7, 8. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ரொம்ப கவனிங்க, உங்க விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பை கூட்டி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுங்க. வழங்குனா கொடுன்னு அர்த்தம், வழங்குதல்னா கொடுத்தல்னு அர்த்தம். கொடுங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், வளர்ந்தால் நீங்க யாரா இருப்பீங்க? உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. கடைசியா ஒரு விஷயம் பாருங்க. எதெல்லாம் கூட்டி கொடுக்கணும், கூட்டி வழங்கணும் அப்படின்னா, முதல்ல விசுவாசத்தை கூட தைரியத்தை கூட்டணும், தைரியத்தோடு கூட ஞானத்தை கூட்டணும், ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தை கூட்டணும். இதெல்லாம் பாருங்களேன். முதல்ல விசுவாசம்னா எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? என்ன சொல்லுங்க? விசுவாசம்னா என்ன? அவர் இருக்கிறாரு,
தம்மை தேடுறவங்களுக்கு பலன் கொடுக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். அதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை கூட தைரியம்ன்ற வசனத்தை வந்து நாலேஜ், அறிவு, தைரியங்கிற நாலேஜ், அப்புறம் தைரியத்தோடு கூட நாலேஜோடு கூட ஞானம், அறிவு. நாலேஜ் வேற, அறிவு வேற. அது கூட அறிவு கொட்டணும். அறிவோடு கூட இச்சை அடக்கத்தை சேர்த்துக்கணும். இச்சை அடக்கம் எல்லாத்தையும் செல்ஃப் கண்ட்ரோல், அது மாதிரி தான் இச்சை அடக்கம். எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல். எல்லாத்தையும் நாய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் மோந்து பார்க்கும், பார்த்துருக்கீங்களா? அது நல்லதையும் மோந்து பார்க்கும், கெட்டதையும் மோந்து பார்க்கும். அது மாதிரி நாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள என்ன வேணும்? இச்சை அடக்கம் தேவை. அதுக்கப்புறம் இச்சை அடக்கத்தோட பொறுமை. நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பெரிய விஷயம், ஒரு அவசரம். என்ன சொல்கிறாங்கன்னே, எதிர இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னே கேட்கறது கிடையாது. எகிரி குச்சிடுறது, வானத்துக்கு மேலே போய் தப்புன்னு குதிக்கிறது. பொறுமை இல்லாத இருக்கிறது. அவசியம் பொறுமை இருக்கணும். அப்புறம் பொறுமையோடு கூட தேவ பக்தி இருக்கணும். இந்த தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகிதம், பக்கத்தில் இருக்கிறவங்கள நேசிக்கிற அந்த பக்குவம். பார்த்த சோத்திரம் பண்ண ஜபம் முடிஞ்சது, அப்படியே சோத்திரம் பண்ணு, அப்படியே யாரும் மூஞ்சி முழிக்காம தப்ப 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 தப்பன்னு வெளியே ஓடி போய் நின்றுக்கிறது இல்லைங்க. ஒருத்தர் நம்ம செத்துட்டா யாரையும் பார்த்து விஷ் பண்ண போகிறது இல்லை. இருக்கும்போது ஒருத்தர் வாழ்த்திட்டு போங்களேன். யாரையும் பார்க்காம, யாருக்கும் சோத்திரம் சொல்லாம, யாருக்கும் வாழ்த்து சொல்லாம திப்பு திப்பு திப்புன்னு ஓடி போய் என்ன பண்ண போறீங்க? மனசுல வருத்தம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது, சோத்திரம்னு சொல்லிட்டு போய்கினாரு. ஒருத்தர் அதுதான் சகோதர சிநேகிதம், சகோதரி சிநேகிதம் கூட வச்சுக்கோங்க. அடுத்தது, நான் இந்த சகோதர சிநேகிதம், சகோதரனுக்கு வாழ்த்து சொல்றது, சகோதரி வாழ்த்து சொல்றது, அதுதான் சகோதர சிநேகிதம். அங்கேருந்து வந்து சகோதரர் 4 பேர் வந்து, அப்படிங்களா சிஸ்டர், சோத்திரம், நான் அன்பு பாராட்டலான்னு வந்துக்கிறேன் அப்படின்னா, ஓங்கி ஒரு தடி எடுத்து மண்டையில் தான் அன்பு பாராட்டணும். அதுக்கப்புறம் அது இல்லை, அந்த இடத்துல வந்து அது இல்லை. சகோதர சிநேகிதம், ஆண்களை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். பெண்களை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். ஒரு முறை நான் திருவிருந்து நேரத்தில் சொன்னேன், ஒருவர் கட்டி அணைத்து வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு ஆள் இப்படியே உருன்னு பார்த்துங்கிறாரு. என்னடா, நான் ஏன் அவர் இப்படி பார்க்குறாருன்னா, முடிஞ்ச பேர் தான் தெரியுது. நான் சொன்னதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. என்ன சொன்னா, இப்போ திருவிருந்து எடுத்த பேர் ஆண்கள் ஒரு வரிசையாக நிற்பாங்கல்ல, ஒருவருக்கு கை குடிச்சு கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லுங்கன்னு. இந்த பக்கம் பெண்கள் இருக்காங்க, ஒருத்தருக்கு கை கொடுத்து கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லுங்கன்னு. இது மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அந்த நபருக்கு புரியல. இவர் சொல்றாங்க, பொண்டாட்டி சர்ச்சைக்கு வந்துக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, அவங்க இப்போ திருவிருந்து எடுக்கிறாங்க, இவர் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, ரட்சிக்கப்படலை. என் பொண்டாட்டி எவன்னா கட்டி பிடிக்கட்டும் அப்படின்னு தயாராகிக்கிறாரு. நடந்தது என்னன்னு சொன்னா, ஆண்களையும் பெண்களையும் கட்டி பிடிச்ச உடனே இவ்வளவுதானா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றாரு. அப்புறமா அது வேற மனுஷன் மறைக்கவே இல்லைங்க, அப்படியே வந்து சொல்றாரு, எனக்கு இப்பெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கோபமா இருந்து. ஏன்பா அப்படின்னா, இது மாதிரி கட்டி பிடிப்பாங்களோன்னு. எப்படிரா முடியும்? இது தேவனுடைய ஆலயம், விபச்சாரம் செய்கிற இடம் இல்லை, தேவனை மகிமைப்படுத்துகிற இடம், தேவனை உயர்த்துகிற இடம், தேவனை ஆராதிக்கிற இடம். இங்க எப்படி அப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை மன்னிச்சிருங்க, நான் தப்பா நினைச்சிட்டேன், அப்படி செய்வாங்களோன்னு நினைச்சிட்டேன். எப்பவுமே அப்படி கிடையாது. ஆண்களை வாழ்த்துவார்கள், பெண்கள். அதுதான் சகோதர சிநேகிதம், சகோதரி சிநேகிதம். சரிங்களா? அதுக்கப்புறம் சகோதர சிநேகிதத்தோடு கூட அன்பை கூட்டி வழங்குங்கள், கொடுங்கள் அப்படி சொல்லிட்டு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமேன், அல்லேலூயா. இப்போ 12 காரியங்கள்ல நீங்க பெருகணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கான்னு பாத்துங்க. ஒன்னு சொல்லலாமா? டக்குன்னு. 1, விசுவாசத்துல பெருக வேண்டும். 2, கிருபையும் சமாதானம் பெருக வேண்டும். 3, அன்பானது அறிவிலும் உணர்விலும் பெருக வேண்டும்.
நான்காவது தேவ வசனம் பெருக வேண்டும். ஐந்தாவது தர்ம காரியங்கள் பெருக வேண்டும். நற்கிரியைகள் பெருக வேண்டும். ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு பெருக வேண்டும். இரக்கம் பெருக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி பெருக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி, அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அந்த மகிழ்ச்சி, சந்தோஷமா இருங்க, அது கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருக வேண்டும். கர்த்தருடைய கிரியைகளில், கர்த்தருடைய வேலைகளில் நீங்கள் பெருக வேண்டும். 12வது, அதில் தான் ஒன்று சொல்லலை, நிறைய சொல்லட்டுமா? அதில் இவைகள் எல்லாம் சொல்லி என்னென்ன சொன்ன பாருங்க. விசுவாசம், விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோடு ஞானம், ஞானத்தோடு இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு பொறுமை, பொறுமையோடு தேவபக்தி, தேவபக்தியோடு சகோதர சிநேகிதம், சகோதர சிநேகத்தோடு அன்பு, இவைகள்லாம் உங்களுக்குள்ள பெருக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.